வெற்றிவேல் முருகனுக்கு கரோரை எல்லாம் வல்ல பழனாவூர் இறைவனுக்கு கரோர குருநாதர் அருணாபெருமன் திருடலே சரம் சம்சம் எம்பெருமான் கருணை முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசலம் வெற்றிவேல் திருப்பூண்ட மகா மந்திரத்தில் கௌமாரர் தத்து வரிசைப்படி பாடல் எண் 942 திருமுருகன் மூடி திருப்போல் அவசியம் முன்வேண்டி என துவங்குகின்ற இந்த அற்புதமான திருப்போலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவடிக்கும் என்ன சொல்றார்? முருகா, உன்னுடைய சரணத்தை பற்றி இருக்க அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல். திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வடக்கில் 5 மைல் தொலைவில் இருக்குது. சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பாடல் பெற்ற தலம். அவருக்கு சேரமான் கொடுத்த பொருளை சிவபெருமான் தன்னுடைய கணங்களை வேடர்களை அனுப்பி பறித்து பின் அவருக்கே திருப்பி கொடுத்த அற்புதமான தலம். ஸ்தலபுராணம் உண்டு. திருப்பூருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அவினாசிக்கும் திருப்பூருக்கு நடுவில் இருக்குது. ரொம்ப அற்புதமான தலம். எம்பெருமானோட திருவடியை பூன பாட பெற்ற பாடல். ரொம்ப பிரசித்தி பெற்ற திருப்பூர் பாடலை ஒன்றுன்னு நம்ம சொல்லலாம். அவசியம் முன்வேண்டி பலகாலம் அறிவின் உணர்ந்தாண்டுக்கு ஒரு நாள் தவ ஜபமும் தீண்டி கனிவாகி சரணமதும் பூண்டற்கு அழுவாய் சவதமோடும் தாண்டி தகரூர்வாய் ஷடு சமயம் காண்டற் கரியானே சிவகுமர அன்பு ஈண்டில் பெயரானே திருமுருகன் பூண்டி பெருமாள். பாடலோட சந்த குறிப்பு தனதனன் தாந்த தனதான். இந்த பாடலை எல்லாரும் பிரிக்கும்போது சிவகுமரன் பீண்டில் பெயரானேன்னு படிச்சுருவாங்க. நிறைய பேர் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அபத்தம். அற்புதமான அடி. சிவகுமர அன்பு ஈண்டில் பெயரான்னு பிரிக்கணும். இப்போ இந்த பாடல் சின்ன பாடல் தான், ஆனால் பாடல் சொல்கிறார் கருத்துக்கள் அபாரமான கருத்துக்கள். என்ன சொல்றார்? உன்னை பணிவது இன்றியமையாதது என்பதை மிகவும் உணர்ந்து அவசியம் என அறிந்து உன்னை பணிந்து வேண்டி பலகாலும் வேண்டி, அதாவது ஒரு தடவை இல்லை பல முறையும் உன்னை பிரார்த்தனை செய்து என்னுடைய அறிவில் உன்னை உணர்ந்து வருஷத்திற்கு ஒரு தினமாவது தவ ஒழுக்கத்தையும் ஜப ஒழுக்கத்தையும் மேற்கொண்டு உள்ளம் கனிந்து உன்னுடைய திருவடியையும் மனதே தரிப்பதற்கு நீ பேரருள் புரிய வேண்டும். முதல் பகுதி. சபதமோடும் இதை அடக்குவேன் என்னும் பிரதிஜையோடு சத்தியத்தோடு குதித்து ஆட்டின் மீது ஏறி அதை ஊர்வாய் செலுத்துவாய். அறு சமயத்தவராலும் காணுதற்கு அறிய முடியாத பெருமாளே சிவகுமாரனே, அன்பு கொண்டு நெருங்கில் அங்கனம் நெருங்கியவரை விட்டு பிரியாத பெருமாளே, திருமுருகன் பூண்டி எனும் திருத்தலத்தில் வீட்டிலிருந்து அருள்வாளிக்கும் பெருமாளே, சரணமதும் பூண்டற்கு அருள்வாயே அப்படின்னு வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான திருப்புகழ் பாடும். அவசியம் உன் வேண்டி, அதாவது அவசியம் முன் வேண்டி இல்லை, அவசியம் உன் வேண்டி. உன்னுங்கிறது உன்னை வேண்டி, அவசியமாக உன்னை வேண்டி அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஆண்டுக்கு ஒரு நாளில் தவ ஜபம் தீண்டுது. அதாவது இப்படி ஆண்டுக்கு ஒரு முறையேனும் ஆண்டவனை தரிசிக்கும் அனுஷ்டானத்தை இப்போது ஆண்டுதோறும் டிசம்பர் இறுதி நாளில் இரவு திருத்தணியில் கூடி பாடுதல் அன்பர்கள் மேற்கொண்டிருக்காங்க. இது அருணகிரியாருடைய வரலாற்று நூலில் பக்கம் 75 127 குறிக்கப்படுது. அடுத்தது தகர் ஊர்வாய். தகர்னா ஆடு. எம்பெருமானுக்கு ஆட்டு வாகனம் உண்டு, ஆட்டுக்கிடா வாகனம் உண்டு. ஷட் சமயம். ஷட்னா சடு, ஷட்னா ஆறு. அறுவரும் தெரிவரும் சத்தியம் பர் திருப்போல். சமய பஞ்சபாதகர் அறியாத சரண புண்டரிகம் அது அல்வாயும். சிவகுமர அன்பு இன்றில் பெயரான் உள்ளமுருகி உடனாவர் சமுதர் சுடர். அதாவது ஒரு தடவை சிவகுமரனே அப்படின்னு அன்பு வச்சுட்டா நீங்கள் நினச்சாலும் அவன் உங்களை பிரிய மாட்டான். அதுதான் இந்த பாட்டு. அதாவது அவசியம் உண்வேண்டி இறைவனை தொழுவது அவசியம் என்பதை உணர்ந்து அவன் அருளை வேண்டி இருக்கணும். பலகாலும் அறிவின் உணர்ந்து. அறிவு என்பது ஞானம். ஞானம் என்பது பசு ஞானம், பாச ஞானம், பதிஞானம் 3 வகை. பசு ஞானம் என்பது உயிரறிவு, ஆன்ம அறிவு, ஆன்மபோதம். பாச ஞானங்கிறது ஆன்மாவானது, அதாவது மற்ற விஷயங்களால் பெறுகின்ற அறிவு. பதிஞானங்கிறது இதை சொன்ன ரெண்டுலேயும் சாராது, எதையை சார்வதால் பதிகின்ற உண்மை அறிவு, பதிவதால் பதி அறிவு அப்படின்னு பதிஞானம்னு காட்டப்படும். இது நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். பதி பசு பாச ஞானம் படிச்சிருக்கோம். ஆண்டுக்கு ஒரு நாளில் தவஜபம் தீண்டி கனிவை. இதைத்தான் அடிகளார் பிரிதோ திருப்புள்ள தவமுறை தியானம் வைக்க அறியாத ஜடகஜட மூடமட்டிம்பார். எப்போதும் தவமுறை தியானம் வைத்திருக்கணும். ஆண்டுக்கு ஒரு நாளிலாவது முயலணும். முயன்றால் எப்போது இருக்கும் நிலை வந்து வாய்க்கும். தவமுறைனா அதாவது உற்ற நோய் தோன்று உயிர்க்கு உருகன் செய்யாது பொறிபுல் அடக்கி மனத்தை ஒருமுகப்படுத்தி சித்திர தீபம் போல் அசைவற்று நின்று உயிராவணம் இருந்து உள்ள கிளியில் அவன் உருவு எழுதி உற்று நோக்கி இருக்கும் நிலை. நீரு ஆர்த்த மேனி ரோமம் சிலிர்த்து உள்ளம் நெக்கு சேராய் கசிந்து உருகி நின் சீரடிக்கே மாறா தியானமுற்று ஆனந்தம் மேற்கொண்ட மார்பில் கண்ணீர் ஆராய் பெருக கிடப்பது என்றோ கைலாயத்தனேன்னு பட்டின் தடிக்க சொல்வார். அதே தான்
சரணமனும் பூண்டது கருவாய். திருவடியில் அடைக்கலமாக கொண்டு வாழ்வதற்கு இறைவன் திருவுள்ள வேண்டார் அடினார். சவதமனும் தாண்டி தகர்வுவாய். சவதம்னா எளிமை, தகர்னா ஆட்டுக்கிடம். இந்த கதை அவங்க தெரிஞ்ச கதை தான். திருமாவுடைய புதல்வர் பிரம்மதேவர், பிரம்மாவின் புதல்வர் நாரத முனிவர். இவர் தேவரிஷி. ஒரு சமயம் சிறந்த யாகம் இருந்தார். அந்த யாகத்தில் பேராற்றல் படைத்த ஒரு ஆடு தோன்றி உலகங்கள் எல்லாம் கலக்கி அடிக்க தொடங்கியது. தேவர்கள் துன்புற்று எம்பெருமான் முருகவேட்ட முறையிட்டாங்க. எம்பெருமான் வீரவாகத்தேவரை கொண்டு அந்த ஆட்டுக்கிடாவை அடக்கி தமக்கு வாகனமாக கொண்டருள்ளார். மறுப்பாயும் தார் வீரவாக நெருப்பில் உதித்த அங்கன் போனம் அனைத்தும் அழித்து உதவும் செங்கன் கிடாய் அதனை சென்று கொணர்ந்து எங்கோன் விடுக்குது என்று உயிப்ப அதன் மீது இவர்ந்து என் திக்கும் நடத்தி விளையாடும் நாதா அப்படின்னு கந்தர்கன் கலியன் போல குமரகுரு சமயத்தான் சொல்றார். சட்சமயம் காண்டர் கரியான். சடு சமயம், ஷட் சமயம், 6 சமயங்கள். 6 சமயத்தவராலும் காண முடியாத பரம்பொருள் எம்பெருமான் முருகன். சமயவாதிகள் தத்தன் சமயம்தான் சிறந்ததுன்னு கூறி பிற சமயத்தை படித்தும் கடல் போல முழங்கி வாதிட்டும் போரிடுவாங்க. அத்தகைய சமயவாதம் கூடாது. சமயவாதத்தால் இறைவனை உணர முடியாது. இன்னைக்கு கூட அனுபவத்தில் படித்தோம். சமயவாதிகள் பிற அறியது அப்படின்னு சுவாமிகள் சொல்கிறார் திருப்பூரில். கலகலென சில கலைகள் பிதற்றுவம்பர் அடிகிறார். சமயநூல்கள் உயிரானது மெய்ஞானத்தை பெற்று ஞானமே வடிவாகி இறைவன் திருத்தாளை அடைந்து தன் செயல் ஏதுமின்றி சிவானந்தத்தை அனுபவிக்கும் நிலையை அறிவிப்பதுதான். பதிஞானத்தை பெறாதவர்கள் சமயநூல்களால் பெற்ற அறிவையே தமதறிவுன்னு கொண்டு தம்மை தாமே ஓந்து கொண்டும் பிறவை காய்ந்து கொண்டும் ஏற்றத்தாழ்வை தமது அறிவிற்கு ஏற்றவாறு கற்பித்து கொண்டும் கலகமிட்டுவாங்க. கலகல என கண்டபேரோடு சிறுகிடு சமய பங்கவாதிகள் கதறிய வெகு சொல் பங்கமாகிய பொங்கலாவும் கலைகளும் ஒழிய பஞ்சபூதமும் ஒளிவுற மொழியில் துஞ்சு உராதன கர்ணமும் ஒழிய தந்த ஞானம் இருந்தவாறு என்னும்பார். அகில அவனுடைய திருப்பூர் மணிகன் முருகா அழகில் அவனுடைய திருப்பூர். சமயவாதிகள் தத்த மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தான் நம்பர் மணிவாசக பெருமாள். உளவை சமயங்கள் ஒவ்வாறு சாத்திரமாம் சவலை கடல் உடனாய் கிடந்து தடுமாறும் கவலை கெடுத்து கழுகு கிடந்து அருளும் செயலை பரவி நாம் தெள்ளேனும் கொட்டோமம்பார் மணிவாசக பெருமாள். குணமடந்தைக்கு தக்க புயத்தன் குமரன் என்று எத்தி பத்தர் துதிக்கும் பொருளை நெஞ்சத்து கற்பனை முற்றும் பிரிதி ஏதும் புகழும் 88 இயல் தத்துவம் சகலமும் பற்றி பற்றற நிற்கும் பொதுவை என்று ஒக்கத்தக்கது ஓர் அத்தம் தன்னை நாளும் சினமுடன் தர்கித்து சிலுகிக் கொண்டு அறுவரும் கைக்குத்து இட்டு ஒருவருக்கும் தெரிவரும் சத்தியத்தை தரிசித்து உன் செயல்பாடி திசைதொரும் கற்பிக்கைக்கு இனி அற்பம் திருவிழம் பற்றி செச்சமனக்கும் சிறிது சதங்கை பொன்பத்மம் எனக்கு என்று அருள்வாயின் திருப்புலகைகள். நிகரில் பஞ்சபூதமும் இணையும் நெஞ்சும் ஆவியும் நெகிழ வந்து நேர்படும் அவிரோதம் நிகழ்தரும் பிரபாகர நிர் அவயம் பராபர நிருப அம்குமார வேள் என வேதம் சகர சங்க சாகரம் என முழங்குவாதிகள் சமய பஞ்சபாதகர் அறியாத தனிமை கண்டதான கிண்கிணிய தண்டை சூழ்வன சரண புண்டரிகம் அது அருள்வாயும்பர் திருப்பூர். அன்பு ஈண்டில் பேரம். ஈண்டுதல் தான் நிறைதல், நெருங்கி இருத்தல், கூடியிருத்தல். பெயர்தல் தான் மாறுதல், சரித்தல், இணைப்பு நிகழ்தல், தெய்தல். அன்போடு வழிபாடு செய்யும் அன்பரின் இதயத்தை விட்டு என்றும் நீங்காமல் உரைபவன் எம்பெருமான் முருகவேள் இறைவன். அன்பே என் அன்பே என்று அன்பால் அழுது அரற்றி அன்பே அன்பாக அறிவடியும் அன்பு அன்று தீர்த்தம் தியானம் சிவார்ச்சனைகள் செய்யும் அவை சாற்றும் பழமன்றைதான் திருக்கழிற்றுப்படியாரில் சொல்கிறார். அன்பே வடிவாகியவனே என்ப அன்புக்குரியவனேன்னு பலவாறு அன்பால் அழுதும் அரற்றியும் அதன் அன்பின் நிறைவால் தன் முனைப்பற்றும் அறிவும் உணர்வும் இழந்து சிவபெருமான் மீது அன்பு பாராட்டுவது ஒன்று அவனை அடைவதற்குரிய நெறி. அன்பில்லாமல் புண்ணிய தீர்த்தங்கள் நீராடுவதும் தியானத்தை மேற்கொள்வதும் பூவு மலர்மிட்டு போற்றி வழிபடுவதும் ஆகிய எவையும் பயந்துறது. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் என்னும் திருமந்திரம் சைவ சமயத்தில் அன்புக்குரிய பெருமை எடுத்து விளக்குவது. அன்பால் அகங்குளிர்ந்து நெக்கு உருவார்க்கு அருளும் சிவபெருமான் ஆரவாரமான புறப்பூசை செய்வாரை கண்டு நாணி நிற்பான். இதைத்தான் சொல்றார். நெக்கு நெக்கு நிற்பவர் நெஞ்சுள்ளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர்தமை நாணியங்கிறார் அப்பர் சுவாமிகள். மணிவாசகரை அழுது அடியடைந்த அன்பர் என்றே பெரியோர் பாராட்டுவாங்க. அழுதல் அவரது அன்பின் முதிர்ச்சியை காட்டும். அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய்க்க சிந்துருக என்பரம் அல்லா இன்னருள் தந்தாய் யான் இதற்கு இரணவோ ஓர் கைமாறு. மணிவாச பெருமான் இறைவன் மீது கொண்ட அன்பின் தரத்தை வெளிப்படுத்தும் திருவாசகம் அது. ரைட்டு. திருமுருகன்பூண்டி பெருமாள். திருமுருகன்பூண்டிங்கிறது கொங்கு நாட்டில் உள்ள மற்றொரு தலமான அவினாசிலிருந்து 5 கிலோமீட்டர் உள்ள அவினாசி திருப்பூர் சாலையில் இருக்குது. இறைவன் முருகநாதேஸ்வர் முருகநாத சுவாமி. இரவியார் முயங்கு பூன் முலையம்மை ஆவுடையனாகி மங்களாம்பி வில்வன் தான் தலைமரம். பிரம்ம தீர்த்தம் ஞான தீர்த்தம் சுப்பிரமணிய தீர்த்தம்னா தீர்த்தம்.
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வழிபட்டு திருப்பதி அருளப்பட்ட தலம். இந்த தலத்துக்கு பல்வேறு முறை சென்று எம்பெருமானை தரிசிக்கிற பாக்கியத்தை எம்பெருமான் கொடுத்துருக்காங்க எனக்கு. நொய்யலாற்றோட வடபகுதியில் அமைந்த மேற்கு நோக்கிய திருத்தலம். இந்த கோயிலில் மற்ற கோயில்கள் போல நுழைவு கோபுரம் இல்லை. கோயிலுக்கு வெளியே கொங்கு நாட்டு தலங்களுக்கே உடுத்தான கருங்கல் தீபத்தம்பம் இருக்குது. சுமார் 1 ஏக்கர் பரப்பளவுடன் 4 புறமும் உயர்ந்த மதில் சூழல் உடையதாய் 2 திருச்சுட்டுகளோடு அமைந்திருக்கிற தலம். மூலவரான திருமூலநாதர் சிவலிங்க வடிவத்தை தரிசனம் தர மேற்கு பார்த்து மூலவர் சன்னிதி இருக்குது. கருவறையின் பின்புற சரிவில் சுவரில் யானை ஒன்று தும்பிக்கையால் சிவலிங்கத்தை தூக்கி பிடித்திருப்பதை அழகிய புடைப்பு சிற்பமாக வடித்துள்ளிருக்காங்க. கருவறை விமானத்தில் அழகிய சுதை சிற்பங்கள்லாம் உண்டு. மூலவர் சன்னிதியின் இடதுபுறம் மேற்கு பார்த்தரையில் அம்பாள் முயங்கு பூன்முலை வள்ளியம்மை என்ற சன்னிதி இருக்குது. இறைவின் இந்த பெயரை சுந்தரர் தன்னுடைய திருப்பதியத்தின் 5ஆம் பாடலில் குறிப்பிடுறார். கோவிலுக்குள்ள சுப்பிரமணிய தீர்த்தமும் வெளியே பிரம்ம தீர்த்தமும் ஞான தீர்த்தமும் இருக்குது. சித்தப்பிரமை பிடித்தவர்கள் இந்த திருத்தலத்திற்கு அழைத்து வந்து தங்கியிருக்க செய்து அன்றாடம் 3 திருத்தங்களை நீராடச் செய்து சுவாமி வழிபட்டவர். அவருடைய சித்தப்பெருமை நீங்கும்போது பக்தோட நம்பிக்கை. சுந்தரர் இந்த தலத்து இறைவன் மீது பாடியவருடைய பதிகம் 7ஆம் திருமுறை இடம்பெற்றிருக்கு. திருடர்கள் கொள்ளையெடுத்த பொருளை திருப்பித் தரும்படி இறைவனிடம் பாடி முறையிட்ட பதிகம் இது. இந்த தலத்தில் எம்பெருமானுடைய திருக்கோலம் காண தெவிட்டாது, அவ்வளோ அற்புதம். அடியவர்களெல்லாம் நித்தம் சென்று தரிசிக்க முடியாட்டியும் முடியும் பொழுதெல்லாம் சென்று தரிசிக்க வேண்டிய அற்புதமான திருத்தலங்கள் இது ஒன்று. இந்த தலத்தூரி பெருமானத்தை வேண்டுகிறார். முருகா, உன்னுடைய சரணத்தை பற்றி இருக்க அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடல். இந்த தலமும் முருகடியவர்கள் அவசியம் தரிசிக்க வேண்டிய திருத்தலங்கள் ஒன்றுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவ்வளோ ஒரு அற்புதமான தலம், ரொம்ப எளிமையான தலம். இந்த தலத்தில் மேலூர் சிறப்பு இருக்குது. கொடிக்கம்பத்துக்கு எதிர்த்தாப்பில் எம்பெருமான் ஞானமே ஆய திருவடியோடு ஞான தண்டாயுதபாணி சுவாமி உடைய திருவுருவம் இருக்குது. காண கண்கொள்ளா காட்சி எம்பெருமானுடைய அற்புதமான உருவம். எப்படி சொல்கிறேன்னு தெரில, அது தரிசித்தா தான் தெரியும். அவ்வளோ ஒரு அற்புதம். சுவாமி அப்படி பழனியானவர் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருப்பார் இங்கே. இப்போ இந்த பாடல் வந்து துர்காராத்தில் சதுர்ஷ ஜம்பை தாளத்தில் பாடும்போது இந்த அரிசிர் வண்ண விருத்தம் பல்வேறு உணர்வுகளை கொண்டு வரும். அவ்வளோ ஒரு அற்புதம். ஆழமான இந்த பாடல் என்ன சொல்கிறார், ஆழமான அகலா அன்புடையனால் மட்டும்தான் இறைவனை நெருங்க முடியும். அப்படி தன்னை நெருங்கியோரை ஒரு காலம் நீங்காது இறைவன் அவரோடு இருப்பான். அதை ஆணித்தரமாக இந்த சிறு பாடலில் அருணகிரி பெருமான் பதிவு பண்ணுறார். வெறும் கோட்பாடு கோஷங்களும் சடங்கு வேஷங்கள் இதெல்லாம் இறைவனை அறியவோ அடையவோ உதவாது. 6 சமயங்களும் ஒரு தேவனின் பல உருவுகளை போற்றுபவன். அனைத்துக்கும் ஆதாரம் ஆண்டவனிடத்தில் கொள்ளும் ஆழமான அன்புதான். அன்பற்றோர் அருகே ஆண்டவன் அணுகான் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறார். தானே பூஜையெல்லாம் செய்து பெரும் பலனை காட்டிலும் அதிக பயனை தருவது ஆழ்ந்த பக்தியோடு பூஜை செய்பவர்களை அவர்கள் பூஜிக்கும் போது தரிசிக்கிறது. இந்த தலத்தில் முருகப்பெருமான் சிவபூஜை செய்யும் திருக்கோலத்தில் இருக்கிறார். அந்த நிலையில் இருக்கும் ஆறுமுக பெருமானை தரிசிப்பது மிகவும் உகந்தது. அடுத்தது, ஆண்டுக்கு ஒரு முறையாவது தவஜபங்களை மேற்கொண்டு ஒழுக வேண்டும் இந்த பாடல் அருணகிரி பெருமான் வேண்டுவதை தவறாக புரிந்து விடக்கூடாது. இந்த பாடலுடைய முதல் 2 அடிகள் உணர்த்துவதைப் போல இறைவனை சதாசரகாலம் நினைத்து தொழுதேத்தணும். இது அனைவருக்கும் ஏற்றது, எளியது, அனைவராலும் செய்யக்கூடியது. ஆனால் தபஜபங்கள் எளிதானவை அல்ல. அனைவராலும் அனவரதமும் அவைகளை மேற்கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறையாவது அனைவரும் அவற்றை மேற்கொள்ள வேண்டும் என்பது அருணகிரி பெருமானுடைய விளைவு. அருணகிரி பெருமானுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் தான் அடியார்கள் ஆண்டுக்கு ஒரு முறை விரதம் இருந்து படிபூஜை செய்து காவடி எடுக்கிறது, திருத்தலங்களுக்கு நடப்பயணம் செய்கிறது போன்றவற்றை மேற்கொண்டு வர்றாங்க. இத்தோடு நோன்பிருந்து ஆலய கைங்கரிலும் அன்பர்கள் மேற்கொண்டு செய்து வர்றாங்க. அதை உணரணும். அன்றாட பூஜைகளால் இறைவனை நினைக்க முடியும், உணர முடியும். தபஜபங்களால் அவனை அறிய முடியும். அன்பால் அவனை அடைய முடியும். அந்த அன்பினால் கட்டுண்டு அடியார் அகத்தமர்ந்த ஆண்டவனை அகலாமல் இருக்கச் செய்ய முடியும் என்ற கருத்துக்களில் அருணகிரி பெருமான் இந்த பாடலை முன்வைக்கிறார். இந்த பாடலில் அருணகிரி பெருமான் முருகப்பெருமான சிவகுமாரான் விழிக்கிறார். சிவபாலனாக மட்டுமின்றி இந்த தலத்தில் இந்த பெருமான் சிவபூஜையை செய்யும் சிவநேசனாகவும் இருப்பதால் தான் இந்த தலம் அந்த பெருமானின் பெயரால் விளங்குகிறதுன்னு சொல்லலாம். திருமுருகன் பூண்டி தான் தலத்துக்கு பேர்.
முருகப்பெருமான் தன்னை பிடித்த பிரம்மகத்தி தோஷம் நீங்க இந்த தலம் வந்து சிவபெருமானை வழிபட்டான் என்பதை ஒரு கதை என்ற அளவில் தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். தீயனவற்றை சம்ஹாரம் செய்வது என்பது தெய்வத்திற்கு ஒரு அறச்செயல் தான், அது பாபச் செயல் அன்று. சம்ஹாரம் தீயவனையும் உய்யச் செய்யும் செயல் அப்படின்னு உணரணும். தீயவை அழிவதால் நல்லோருக்கு மட்டும் நன்மை விளையும் என்பதல்ல, தீயவருக்கும் அது நன்மையை விளைவிக்கும். சூரபத்மன் அடைந்தது மோட்சத்திற்கு மேலான உயர்நிலை என்பதை நாம் அறிவோம். எனவே சம்ஹாரத்தால் சம்மரிக்கும் தெய்வத்திற்கு தோஷம் விளையும் என்று கூறுவதில் பொருள் இல்லை. அதிலும் என் குணத்தானான பாசமற்ற பரம்பொருளை பிரம்மகத்தி தோஷம் பற்றும் என்று சொல்வதில் கூட எவ்வளோ நகைப்பு இருக்குது பாருங்கள். சாதாரண ஒரு உயிர் பிரிந்தாலே அதன் இறுதிச் சடங்கிற்கு பின்னர் உடலை தூய்மை செய்து கொள்வது நம் வழக்கமாக இருந்து வருது. சூரபத்மனை போன்ற ஒரு மேலான சிவபக்தன், அசாத்திய விரதன், பரங்கள் பல பெற்றவன் இறந்த பிறகு சிவபூஜை செய்து தன்னை முருகப்பெருமான் தூய்மை செய்து கொண்டான் அப்படின்னு வேணுமானால் நம்ம கருதிக்கலாம். தன் தந்தையை பூஜித்து அகமகிழ்பவன் ஆறுமுகப் பெருமான். தன் அடியார்களும் தத்தம் தாய் தந்தையர் அனுதினமும் பூஜிக்க வேண்டும் என்று காட்டி அருள்பவன் அந்த பெருமான். அப்படித்தான் முருகப்பெருமான் சிவபூஜை செய்திருக்கும் கோலத்திற்கு நாம் பொருள் கொள்ளணும். அதை தவிர எம்பெருமான பிரம்மகத்தி தோஷம் பிடித்ததெல்லாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நகைப்பிற்குரியது. இந்த அளவில் இந்த பாடலுக்கான பொருளுக்கத்தை பழனியாண்டம் திருவிழி சமர்ப்பிப்போம். திருமுருகன் போட்டி பெருமாள் திருவிழி சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகும். வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு குருநாதர் அருணா பெருமான் திருவிழியில் சரம் திருமுருகன் பூண்டி பெருமாள் கரவர சிவகுமார் அன்பு இன்றில் பெயரா பெருமாள் கரவர முருகா 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 முருகா.